அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு புரட்டாசி மாத ராசி பலன்கள். இந்த புரட்டாசி மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்களினுடைய சுழற்சிக்கேற்ப என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, இந்த மாதத்திற்குரிய தெய்வ வழிபாடு எது உகந்தது என்பதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. அதாவது ராசியை வைத்து பலனை பார்ப்பதா, லக்னத்தை வைத்து பலனை பார்ப்பதா என்று. ஒரு ட்ரெயின் டிராவல் பண்ணுவதற்கு எப்படி இரண்டு தண்டவாளங்கள் மிக முக்கியமானதோ அது போலவே நமக்கு ராசி லக்னம் இரண்டும் மிக மிக முக்கியம். ராசி என்பது மனதை வைத்து கிடைக்கக்கூடிய பலன்கள், லக்னம் என்பது உயிர் ஆத்மார்த்தமாக கிடைக்கக்கூடிய பலன்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தனுசு ராசி அன்பர்களே, மூலம் 4 பாதங்களையும், பூராடம் 4 பாதங்களையும், உத்திராடம் 1 ஆக இந்த 3 நட்சத்திரங்களையும் 9 நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன மாதிரி பலன்களை தரும் என்று பார்க்கும் பொழுது, அது குறிப்பாக வேலை, தொழில், வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது 10ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 9ஆம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்திலும், 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 10ஆம் இடத்திலும் இந்த புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி வரை, அதாவது புதனும் சூரியனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான காலகட்டத்திலும், அதனை அடுத்து இந்த புதன் பகவான் அதாவது புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி 10ஆம் இடத்தில் போய் அமர்ந்து ஆட்சி பலம், உச்ச பலம், மூல திரிகோண பலத்துடன் வலிமையாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் தொட்டது துளங்கும். வேலை சார்ந்த விஷயத்தில் நினைத்த காரியங்கள் அத்தனையும் ஜெயமாக கூடிய தன்மை. ஏன்னா புதனும் சூரியனும் இணைந்து புதன் ஆதித்ய யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலும், அதே சமயத்தில் 9க்குரியவனும் 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதனும் சூரியனும் இணைந்து தர்ம கர்மாதிபதி யோகம் கொடுக்கக்கூடிய இந்த மாதத்தில் தனுசு ராசி என்பவர்களுக்கு தொழிலில் மேன்மையை கொடுக்கும். தொழிலில் நினைத்த செயல்பாடுகள் நடக்கும். நல்ல தொழிலாளர்கள் கிடைப்பார்கள். தொழிலில் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, தொழிலில் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும். என லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் 11ஆம் இடத்தில் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார். அதாவது 9, 10, 11ஆம் அதிபதிகள் வலிமை பெற்று இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு கடவுளினுடைய அனுகிரகம் என்பது முழுவதுமாக உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ வேலை நன்றாக இருக்க போகிறது. தொழிலில் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நன்மை தரக்கூடிய அமைப்பு, நல்ல பேச்சு, நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான், எதை எப்படி செய்யணும் என்கின்ற அந்த புத்திசாலித்தனம் வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த தொழிலின் மூலமாக கிடைக்கக்கூடிய தன லாபத்தை வைத்துக்கொண்டு தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய தன்மை, தர்ம சிந்தனை மேலோங்கும். அதனின் மூலமாக சமுதாயத்தில் பெயரையும் புகழையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக நிச்சயமாக இந்த தனுசு ராசிக்கு அமையும். என கடவுளினுடைய முழு ஆசீர்வாதங்கள், குலதெய்வத்தின் முழுவதுமான ஆசீர்வாதங்கள் இந்த மாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது. அப்போ வேலையில் நல்லவைகள் நடக்கக்கூடிய எந்த மாதிரியான ஒரு வேலை, இதுவரைக்கும் ஒரு படித்த வேலை என்ன, அதாவது நான் ஒரு படித்த படிப்பு ஒன்று, வேலை ஒன்று, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தவர்கள் கூட இப்போ படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, வேலையில் நீங்கள் நினைத்த இடமாற்றங்கள், ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை, பட்டம், பதவி, புகழ் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. சரி, தனம் சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக அந்த தனஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ தனக்காரகனான குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு இருக்கக்கூடிய இந்த மாதம் லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் ஆட்சி பலத்துடன் வலிமையாக அமர்ந்து கொண்டு உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம், பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை பார்ப்பதும் இந்த மாதம் பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு, அதாவது
பணம் ஏதோ ஒரு இடத்தில் லாக்காய் இருந்து கொடுத்த பணம் ரிட்டர்ன் ஆகக்கூடிய வாய்ப்புகள், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு. ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி இருந்தாலும் சரி, அல்லது எங்கேயாவது ஒரு இடத்தில், அதாவது பணம் கொடுத்து வைத்து நெடு நாட்களாக வராமல் இருந்த பணம் திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள், குடும்பத்தில் மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை தரக்கூடிய சில நிகழ்வுகள், உங்களுடைய வாக்கு பலிதம் என்பது இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கிறது. நீங்கள் என்ன வாக்கை கொடுத்தீர்களோ, இந்த தனுசு ராசி என்பர்கள் எப்பவுமே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் குறியாக இருக்கக்கூடியவர்களவா. ஸோ அந்த திறமை உள்ள உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் கொடுத்த வாக்கை முழுவதுமாக நிறைவேற்றக்கூடிய தன்மை இருக்கிறது. என 2க்குரியவன் தனக்கு 2ஆம் இடமான 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால முயற்சியால் பலிதமாகும். உங்களுடைய முயற்சி கடல் கடந்து செல்லக்கூடிய தன்மை என்று இருக்கிறது. அதாவது இந்த தனுசு ராசி என்பர்கள் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கின்ற இந்த தனுசு ராசி என்பர்கள் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா உங்க ராசி அதிபதி 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 12ஆம் இடம் என்பது வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஒரு அங்கத்தை கொடுக்கக்கூடிய, அதாவது வெளிநாட்டை தொடர்பு கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தை அந்த குரு பகவான் உங்க ராசிநாதன் பார்வை பெற்று அந்த 12ஆம் இடத்தை புனிதமாக்குகின்ற இந்த வேளையில, இந்த மாதத்தில் வெளிநாட்டு யோகம் இருக்கிறது. வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்கிறது. கடல் கடந்து செல்லக்கூடிய தன்மை. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறை உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய துறையாக இருக்கும். அதே சமயத்தில் முதலீடுகளை குறிக்கக்கூடிய இடமும் அந்த 12ஆம் இடம். ஸோ முதலீட்டுகளும் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது. அதே சமயத்தில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஏதாவது செய்யாத குற்றங்களுக்காக தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. அதே சமயத்தில் சுகம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்குமா? ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கணும் என்கின்ற ஆசை, நெடுநாட்களான கனவு நிறைவேறக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் இருக்கா அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது, இந்த 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனக்கு 3ஆம் இடம் என்கின்ற வளர்ச்சி ஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தாலும், 4ஆம் இடத்தில் ராகு பிரம்மாண்டத்துக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு இருக்கின்ற காரணத்தால் ஒரு பெரிய வீடு வாங்கணும், பிரம்மாண்டமாக வாங்கணும் என்கின்ற எண்ணம் ஈடேறக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. ஏன்னா வீட்டுக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் ஆட்சி பலம் பெற்று வலிமையா இருக்கிறார். அப்போ வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. அதே சமயத்தில் வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. ஒரு சிலர் இடம், அதாவது விவசாயம் சார்ந்த விஷயத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு திறம்பட கையாண்டு இந்த மாதம் லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்கிறது. குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா 5க்குரியவன் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதும், அந்த 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்க ராசியை பார்ப்பதும் உங்களுடைய குழந்தைகளினுடைய ஆசைகள் அத்தனையும் நிறைவேற்றக்கூடிய வகையில் இருக்கிறது. என்ன கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் இருக்கும். ஏன்னா கோபக்காரகன் ஆக்ரோஷக்காரகனான செவ்வாய் உங்க லக்னத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் என்பது இயல்பாக வரக்கூடிய மாதம். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருந்து விட்டால் நன்று. அதே சமயத்தில் காதல் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் நன்றாக இருக்கும். என காதல் காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும், அது 5ஆம் இடத்தை காதல் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால காதல் அந்த மாதிரியான விஷயத்தில் இருப்பவர்களுக்கு சிறப்பை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த புதனை வைத்து செய்யக்கூடிய அந்த புத்திசாலித்தனம், ஏன்னா புதன் என்பது ஒரு நல்ல அறிவு தன்மை கொண்ட புத்திசாலித்தனம் கொண்ட அந்த கிரகம் கேதுவோடு இணையப்பெறுகிறது, ஞானக்காரகனோடு இணையப்பெறுகிறது. அப்போ நல்ல ஞானம், நல்ல அறிவு, நல்ல புத்திசாலித்தனம், மதிநுட்பம் இதெல்லாமே இந்த மாதம் சிறப்பாக இருக்கிறது. அது கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறப்பை ஏற்படுத்தும். ஏன்னா ஞானக்காரகனோட புதன் இருக்கும்போது, அதாவது இதுவரைக்கும் மறைந்துள்ள சில விஷயங்களை, கண்டுபிடிக்க முடியாத சில விஷயங்களை தேடுதல் சார்ந்த விஷயத்திலும் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக இந்த தனுசு ராசினருக்கு அமையும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த புரட்டாசி மாதம், அதாவது புரட்டாசி மாதம் 11ஆம் தேதி 27/9/2024 அன்று சுக்கிர பகவானுடைய ஜெயந்தி, சுக்கிர பகவானுடைய பிறந்த நாள்.
வெள்ளிக்கிழமை வருகிறது. ஸோ அன்றைய தினம் யாருக்கெல்லாம் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு கடன் சார்ந்த விஷயத்தில் அதிகமாக இருக்கிறது, வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள், ஒரு வேதனை, துக்கம், துயரம் அல்லது செய்யாத குற்றங்களுக்காக ஒரு தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கின்றவர்கள், அல்லது லாபமே கிடைக்கல அப்படிங்கிறவங்க, மூத்தம் சகோதரம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்கின்றவர்கள், அல்லது திருமணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு தடை பிரச்சனை அப்படின்னு இருக்கின்றவர்கள், பெண்களால் கலத்தரம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை, ஸோ இந்த மாதிரியான ஒரு வலியை அனுபவித்து கொண்டிருந்தவர்கள் அன்றைய நாள் சுக்கிர பகவானை சென்று வழிபடும் போது நிச்சயமாக நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய சுக்கிரனை வழிபடும் போது ஒரு நல்ல மேன்மையை நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். இப்போ நான் சொன்னது இந்த மாதத்துக்குரிய, அதாவது புரட்டாசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் கிரக அமைப்புகளும் தசாபுத்தி அமைப்புகளும் மாறுபடும். அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும். இந்த கோச்சார மாத பலன்களை தொடர்ந்து கண்டினியூஸாக ஒரு 3 மாதம் பாருங்கள். ஒரு நல்ல பலன் நடக்கல அப்படின்னா உங்க ஜாதகத்தில் தசாநாதன் அல்லது புத்திநாதன் 6, 8, 12 தொடர்புல நிச்சயமாக இருக்கும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, என்ன மாதிரியான ஆதிபத்தியம், எத்தனை டிகிரியில் இருக்கு, கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்கு, இப்ப நடப்புல தசாநாதன் புத்திநாதன் சூட்சமநாதன் எப்படி செயல்படுகிறார் என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும், அதாவது இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நமக்கு ஃபியூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ இடமாற்றம் கிடைக்கும், திருமணம் தள்ளி கொண்டே போகிறது, எப்போ தான் திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.